என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு அது சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ அதெல்லாம் எதுவும் செய்யலை. சாதாரணமாக பிளெயின் பிரியாணி அந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்ய போகிறேங்க. அதை நான் எப்படி செய்வேன், சூப்பராக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம இதை வீடியோவே எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுக்கிறேங்க. இதில் நான் இந்த மாதிரி டம்ளர் ஒரு 1/4 லிட்டர் டம்ளரில் 1 டம்ளர் ஜீரக சம்பா எடுத்துருக்கிறேங்க. இதை இப்போ தான் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். இதை ஒரு டைம் கழுவிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியே வடிச்சிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மசாலா பொருளில் வச்சுருக்கேன். அதாவது பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே வச்சுருக்கேங்க. இதை நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன், இதை பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு நமக்கு புதினா வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 பெருவெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இன்றைக்கி வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு குத்து கருவேப்பிலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. ஆயில் சூடாகிடுச்சு. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுமோ பண்ணுங்கள். ஒரு சிலர் தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கலாங்க. இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதக்கணுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. ஓரமாக போட்டுப்பாங்க. கடுகு பொடியிட்டும். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இந்த 2 இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டுக்கலாங்க. நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் போடுங்க. பிரியாணினாவே பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். வரமிளகாவும் போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. இப்போ அடுத்தது இந்த மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. மசாலா பொடி பச்சை வாசனை போயிடுச்சு. கடைசியாக தக்காளி போடலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும், அதுக்காக. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப நல்லா வதங்கணுங்க அவசியம் இல்லை. இப்போ நம்ம கொத்தமல்லி தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரை ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். நான் இந்த டம்ளரில் அரிசி 1.5 டம்ளர் எடுத்தேங்க. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. இப்போ எனக்கு 2.25 டம்ளரும் நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அரிசியில் ஊறுதுங்க. இந்த அரிசியில் ஊறுன தண்ணியே ஊற்றிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வடித்து ஊற்றிக்கலாங்க. இப்போ எனக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி 2 டம்ளர் வந்துச்சுங்க. அது இல்லாமல் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இன்னொரு முறை சொல்கிறேங்க, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. ஜீரக சம்பா நான் எடுத்துருக்கிற அரிசி ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இது நல்லா இப்போ நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் இல்லை கொத்தமல்லி தூள் அல்லது ஏதோ ஒரு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் வந்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பாதி வேக்காடு வெந்தோடனே நம்ம முந்திரியை போட்டுக்கலாங்க.
அரிசி பாதி வேக்காடு வெந்த உடனே நீங்கள் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுருங்க. அது சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில குறைச்சி வச்சுருங்க. அரிசி வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 1.5 போடுங்க. இது வந்து எனக்கு வந்து பழைய அரிசிங்க, சொல்ல மறந்துட்டேன். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றணும். இப்படி குண்டாவில் வைக்கிறீங்க, தம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க நமக்கு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. போதும். ஊற்றி ஒரு கிளறி விட்டுடலாம். அடுப்பு வந்து நிறுத்திடுங்க. இதாங்க பக்குவம். இப்படி கொள்ள இருக்குதுங்களா? இப்போ நம்ம இது மேலே தம் வைக்க போகிறோம். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்குது. இந்த தண்ணி எடுத்து நான் மேலே வச்சிட போகிறேன். அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நம்ம இதில் இலைய போட்டுடலாங்க. நீங்கள் வாழை இலை இருந்தால் போடுங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படியே இலையே பாருங்கள், கலரே அப்படியே மாறிடுச்சு. அப்படியே சாப்பாடு அப்படியே பாருங்கள், அப்படியே உதிரியாக வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு டிப்ஸுங்க. நம்ம அரிசி வந்து கடையில் வாங்குகிறோம். அது கடைக்காரரே கேட்டவோ பழைய அரிசியாக புது அரிசியான்னு கேட்டுக்கோங்க. அப்படி பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றுங்க. இந்தமாரி நம்ம தம் போட்டு வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றுங்க. இதே புது அரிசியாக இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளரே போதும். பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நமக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். குக்கரில் வச்சாலும் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் 1.25 ஊற்றினாவே போதுமானதாக இருக்குங்க. ப்ளைன் பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எதுவுமே நம்ம போடல, காய்கறி போடல, மட்டன் போடல, சிக்கன் போடல. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. டோட்டலாக எல்லாத்துக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. காய்கறிகள்லேருந்து எல்லாமே செஞ்சிடலாம். நான் வந்து தயிர் பச்சடி வைக்கல, அதுக்கு பதிலாக பொரியல் பண்ணியிருந்தேன். அது 2 பொரியல் பண்ணியிருந்தேங்க. பொரியலோடு இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.